சட்டுன்னு எம்மியாக க்ரீமியாக ஒரு தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. வடைச்சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆக கீறின பச்சை மிளகா 3, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருகாப்பிலை பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இடித்து வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இடித்து வச்சா காரம் நல்லா இறங்கும். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பும் போட்டு கலந்துக்கலாம். உப்பு போட்டு வதக்க ஆரம்பித்தோனாலே சீக்கிரமாக வதங்கிடுங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தயிர் விட்டுட்டு தயிரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம், கெட்டியான தயிரை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா சூடான சாப்பாடு எடுத்து அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மசிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்திருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு தட்டில் மாற்றி ஒரு சட்னியும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசம்.